காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் நம்ம தர்மசாஸ்திரத்தில் 8 வகையான விவாகங்கள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அத்தோடு பெண்களுக்கும் உபநயனம் உண்டு, குரு உண்டு அப்படிங்கிறத பற்றி மகாபரிவா சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் மகாபரிவா குரு பக்திங்கிறது நமக்கெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த பெரிய பெரிய மகான்கள், குருநாதர்கள் அவெல்லாம் ஏன் தெய்வமே குரு பக்தியோடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பல குரு பக்திக்கான விஷயங்களை எடுத்து தெளிவாக சொல்லிருக்கா. அதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது இல்லையா? இது உபனிஷத்து வாசகம். இது எந்த உபநிஷத்தில் வருது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். மகாபரிவா என்ன சொல்கிறா, குரு பக்திங்கிறது ஒரு மனுஷனை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். சிஷ்யனே குருவாகிடுவான். குருக்கிட்ட இருந்து அது ரொம்ப உயர்வானது. அந்த குரு பக்தியை, என்னுடைய பெருமையை நம்ம குருமார்கள்லாம் சிஷ்யனாக இருந்து நிறையா விளக்கியிருக்கா. தெய்வமே சிஷ்யனாக இருந்து விளக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறா. உதாரணமாக தட்சிணாமூர்த்தி ஆதிகுரு, அவர் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனானவர் தன்னுடைய குழந்தைகிட்டையே வாய் பொத்தி கை கட்டி உபதேசம் ஆகிட்டுருக்கார். அதுக்கான கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, சுவாமிமலை. அதே மாதிரி அம்பாள் ஞானஸ்வரூபின்னு பேர். அம்பாளுக்கு ஞானமே ஸ்வரூபமானவள். அப்போது குருமூர்த்திர் குணநிதிர் கோமாதா குகஜன்மபூ அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளை குருன்னே சொல்லிருக்கு, குருமூர்த்தின்னு சொல்லிருக்கு. அந்த அம்பாளும் ஈஸ்வரங்கிட்ட பணியோடு இருந்து உபதேசம் வாங்கிட்டுருக்கார். நிறைய ஆகமங்கள், தாந்திரிகங்கள்லாம் இப்போ இருக்கு இல்லையா? இதெல்லாம் அம்பாளுக்கு ஈஸ்வரன் பண்ண உபதேசம்தான் அப்படிங்கிற மகாபரிவா. அத்தோட ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது இல்லையா? ராமநாமத்தை 3 தடவை சொன்னால் 1000 தடவை சொன்னதுக்கு சமானம்னு. இந்த வாசகத்தை அம்பாளுக்கு உபதேசம் பண்ணது ஈஸ்வரன் தான். அம்பாள் பக்தியோடு அந்த உபதேசத்தை வாங்கிட்டான். ஆக தெய்வங்களும் சிஷ்யனாக இருந்து உபதேசம் வாங்கிட்டுருக்கு. அந்த தெய்வங்கள் குரு பக்தியினுடைய மகிமை நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. அத்தோட தத்தாத்திரேயர் ஆதிகுருன்னு தான் பேர். காஞ்சிபுரம் காமாட்சன் கோவிலில் ஆதியாச்சாரியால் சன்னதிக்கு மேலே நம்முடைய குரு பரம்பரை இருக்குது. நாராயணர், பிரம்மா, வசிஷ்டர், சக்தி, பராசர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதாச்சாரியார், அதுக்கு மேலே தத்தாத்திரேயர் இருக்கார். அவர் மும்மூர்த்தியினுடைய அம்சம். அந்த தத்தாத்திரேயர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு குழந்தை, ஒரு வேடுவன், அத்தோட ஒரு மண்புழு, மலைப்பாம்பு, மண், தண்ணீர், இந்த மாதிரி 24 பொருள்களை சொல்லி இதெல்லாம் எனக்கு குருன்னு சொல்லிருக்காருன்னு பாகவதத்தில் சொல்லிருக்கார் அப்படிங்கிறத மகாபரிவா எடுத்து சொல்கிறார். தத்தாத்திரேயரே தனக்கு இதெல்லாம் குரு குரு குருன்னு சொல்லிருக்கார். குருன்னு சொன்னால் உடனே நமக்கு நினைவுக்கு வருது நம்ம பகவத்பாதார் ஆதிசங்கரர் தான் ஜெகத்குரு. அவர் பத்ரிநாத்தில் போனபோது தன்னுடைய குரு பரமகுரு கோவிந்த பகவத்பாதாச்சாரியார், கௌடபாதர் 2 பேரையும் பார்த்துட்டு அடிக்கடி தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு குரு பக்தியினுடைய பெருமையை ஜெகத்குரு லோகத்துக்கு விளக்கி காமிச்சிருக்கார். ஆதிசங்கருடைய 4 சிஷ்யார்களும் பெரிய பெரிய மகான்கள் தான், ரொம்ப பெரியவாபா. அவளும் தன்னுடைய குரு பக்தியை பல விதத்தில் வெளிப்படுத்தியிருக்கா. தமிழ்நாட்டை சேர்ந்த சனந்தரர் அப்படிங்கிறது தான் காசியில் போய் ஆதிசங்கராச்சாரியர்கிட்ட சிஷ்யனாக சேர்ந்தார். ஆதியாச்சாரியார் கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஈர வஸ்திரத்தோடு இந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் அவர் உலர்ந்த வஸ்திரத்தை வச்சுட்டு இருக்கார். அப்போ இவர் கூப்பிட்றார், வா நான் ஈர வஸ்திரத்தோடு இருக்கேன், உலர்ந்த வஸ்திரம் கொண்டான்னு.
குருநாதர் கூப்பிட்டாருன்னு உடனே முன்னால் பிரவாகமாக ஓடுற கங்கை அவர் கண்ணுக்கு தெரியல. குரு வான்னு கூப்பிட்டது தான் தெரிஞ்சுது. உடனே கங்கை இருக்குன்றதே தெரியாமல் கடகடன்னு வஸ்திரத்தை எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார் கங்கையிலேயே. இதை பார்த்து குரு அருள்னாலையும் கங்கா மாதா என்ன பண்ணால், ஒவ்வொரு பெரிய பெரிய தாமரையை புஷ்பிச்சு அவர் கால் வைக்கிற இடத்தெல்லாம் தாமரையை வர முடியாது பண்ணி இந்த கரை வந்து சேர்ந்தார். ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கா. அப்போ கேட்குறார் ஆதியாச்சாரில், நீ எப்படி வந்தேன்னு. குருநாதனுடைய கருணை இருந்தால் சமுத்திரமே முழங்கால் மட்டும் இல்லையா, இந்த கங்கையை வர தாண்டது தான் நான் கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவருக்கு பத்மபாதர் அப்படிங்கிற நாமத்தை சூட்டினார். அந்த அளவுக்கு குரு பக்தியை பெரிய பெரிய மகான்கள்லாம் நம்மளுக்கு காமிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா சம்பிரதாயத்திலுமே குரு பக்தி வந்து விசேஷமாக தான் சொல்லியிருக்கு. நம்ம ஆதியாச்சாரல் பற்றி பார்த்தோம் இல்லையா, ஆதியாச்சாரனுடைய மறு அவதாரம் மகாபெரிவா. மகாபெரிவானுடைய குரு பக்தியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். எந்த அளவுக்கு குரு பக்தி கொண்டு வர்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு முறை அவரை நீங்கள் ஜெகத்குரு தானேன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த ஜெகமே எனக்கு குரு. இந்த லோகத்தில் இருக்கிற நீர்நிலைகள், மலைகள், புஷ்பங்கள், செடி கொடி, மரம், புழு பூச்சி, மிருகங்கள், பட்சிகள் எல்லாமே எனக்கு குருன்னா. அவர் குருக்கிட்ட எந்த அளவுக்கு பக்தி கொண்டவர்னு நமக்கு தெரியும். அவர் வந்து ஒவ்வொரு அதிஷ்டானமாக போய் அங்கங்கே தன் குருநாதர் அதிஷ்டானத்தில் உட்காந்துட்டு மணிக்கணக்காக அவர் ஜெபம் பண்ணுவார்ன்றது நமக்கு தெரியும். 58வது பீடாதிபதிகள் போதேந்திரன்னு பேர். அவர் எங்கே சித்தியானார்ன்றது பல வருஷம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. 10 பீடாதிபதி மாறிட்டார். 58 போதேந்திரர், 68வது பீடாதிபதிகள் மகாபெரிவா. மகாபெரிவா தான் தன்னுடைய தபோ வலிமையினால், ஞான சிருஷ்டினால் அவர் எந்த இடத்துல இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான அதை ஆதாரத்தெல்லாம் காட்டி அந்த வடமாமங்கலத்தில் அவருடைய அஸ்தியெல்லாம் காமிச்சு அங்கே அந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணி அவர் அதிஷ்டானத்தை உருவாக்கினார். அப்போ எந்த அளவுக்கு குரு பக்தி கொண்டு வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா சம்பிரதாயத்திலுமே உண்டு. ராமானுஜரும் ரொம்பவும் குரு பக்தி கொண்டவர். ராமானுஜர் வைஷ்ணவர்களுக்கு பெரிய குரு. அவர் தன்னுடைய குரு ஆளவந்தார்கிட்ட ரொம்ப அதீதமான பக்தி கொண்டவர். அத்தோட அவர் வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படிங்கிறக்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அவர் கொஞ்சத்தில் உபதேசம் கொடுக்கல. இவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், அவர் திருக்கோஷ்டியில் இருக்கார். இவர் போயிட்டு வருவார். அவர் வந்து போயிட்டு வான்னு அனுப்புவார். ஒரு முறை 2 முறை இல்லை, 17 தடவை அந்த மாதிரி அவர் இழுத்தடித்து இவரும் சலிக்காமல் போயிட்டே இருந்தார். 18வது முறை தான் இவருக்கு அவர் உபதேசம் பண்ணார் திருக்கோஷ்டியூர் நம்பி. அந்த குருக்கிட்ட அவர் சொல்ல முடியாத பக்தி கொண்டிருந்தார். ஒரு முறை அவர் காவேரியில் ஜில்லு ஜலம் ஓடுறது, அந்த ஜலத்தில் திருக்கோஷ்டியூர் நம்பி நின்றுட்டுருக்கார். அப்போது ராமானுஜர் வரார் அவரை பார்க்குறதுக்கு. மணல் கொதிக்கிறது, வெயில் கொளுத்துறது, அவராக கொழு ஜலத்தில் இருக்கார். இவர் இந்த வெயில் அவரை பார்த்த உடனே கீழே விழுந்து மணலில் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கார். விழுந்து எழுந்திருக்கிறார். அவர் ஒன்றுமே சொல்ல பார்த்துட்டே இருக்கார். உடம்பெல்லாம் கண்ணி போயிடுச்சு. அப்புறம் அவரே மனசு பொறுக்காமல் போகிறோம் நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்லி எழுப்பினார்னு ஒரு இது உண்டு. எதுக்கு இது சொல்கிறாருன்னா, நம்ம ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் குருவை பார்த்தா 4 வாட்டி நமஸ்காரம் பண்ணால் போகிறோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் போரும் சொல்கிற வரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை இவர் வந்து அந்த மாதிரி பண்ண வச்சார். அவர் பண்ணார். அந்த அளவுக்கு குரு பக்தி கொண்டவர்னு காட்டுறதுக்கு இதை சொல்லுவாள். மதுர கவி அப்படின்னு ஒரு பிராமணர், அவர் வடநாட்டில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். பிரயாணம் பண்ணிட்டு வரும்போது அவர் முன்னால் ஒரு ஒளி ராஷ்மீதி ஏற்பட்டது. அந்த ஒளி என்ன பண்ணிட்டு அவருக்கு வழிகாட்டுற மாதிரி முன்னால் போச்சு. அவர் போனால் இந்த ஒளி போகும், இவர் நின்னால் அது நிற்கும். இவர் ஊரில் வந்து தங்கினா அங்கேயே தங்கும், மறுநாள் இவர் கிளம்பினா அவர் கிளம்பும். அதனால் இந்த ஒளி நமக்கு வழிகாட்டுறதுன்னு தெரிஞ்சுன்னு அதையே அவர் தொடர்ந்து வந்துட்டே இருந்தார். அந்த ஒளியானது தமிழ்நாடு வந்தது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலிக்கு வந்தது. திருநெல்வேலியில் திருக்குறும்பூர்ன்ற ஊருக்கு வந்தது. அங்கே ஒரு புளிய மரம், பெரிய பொந்து, அந்த பொந்துக்குள்ளே போய் மறைஞ்சிடுச்சு. மதுரகவி என்ன பண்ணார், போய் அந்த பொந்துக்குள்ளே பார்த்தா அங்கே நம்மாழ்வார் கண்ணு மூடி வருஷக்கணக்காக ஜபம் பண்ணிட்டுருக்கார், தபஸில் இருக்கார். நம்மாழ்வார் அப்போ தபஸில் இருக்கிறத பார்த்த உடனே மதுரகவி அவரை எழுப்பி தன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தார். அது வந்து
வேறு ஒரு மொழியில் கேட்டார். சங்கேத பாஷைன்னு சொல்லுவா இல்லையா, எத்த தென்னா பெற்ற தெரியும்னு, அந்த மாதிரி சங்கேத பாஷையில் அவர் கேட்டார். அவரும் அதே சங்கேத பாஷையில் பதில் சொல்லிகிட்டே வந்தார். இவர் கேட்க, அவர் சொல்ல, இவர் கேட்க சொல்ல, இதனுடைய முடிவில் இவருக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு போச்சு. தெளிவு ஏற்பட்டு இவரே தன்னுடைய குரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். நம்மாழ்வார் பிராமணர் அல்ல, மதுரகவி பிராமணர். அவர் தன்னுடைய குருவின் அவரை ஏற்றுண்டு அவர் மேலே ஒரு பாசுரம் பாடினார். மதுரகவி பாடின ஒரே பாசுரம் இதுதான். 11 சென்டென்ஸ், 11 வரிகள் கொண்டது. அது பெருமாள் மேலே பாடலை, இவர் மேலே தான் பாடினார், ஆழ்வார் மேலே தான் பாடினார். அதில் நீங்கள் தான் எனக்கு தெய்வம்னே பாடிட்டார். எனக்கு தெய்வம் வேறு இல்லை, நீங்கள் தான் தெய்வம் அவர் அப்படின்னே பாடிட்டார். தேவு மற்ற அது ஏன் அப்படின்னு பாடிருக்கார். நீங்கள் தான் எனக்கு தெய்வம் சொல்லிவிட்டு. அதனால் வைஷ்ணவா என்ன பண்ணால், வைஷ்ணவாளுக்கு குருங்கிறது ரொம்ப வசதி, ஆழ்வார்கள் அதுக்கு மேலே வசதி. பெருமாள் கூட அப்புறம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவள் ஆழ்வார்கிட்ட பற்று கொண்டவர். அதனால் அவள் என்ன பண்ணால், இவரையும் ஒரு ஆழ்வாராக மதுரகவி ஆழ்வார்னு ஆக்கிட்டு, இவர் பெருமாள் மேலே பாடாத அவர் அவர் குரு மேலே நம்மாழ்வார் மேலே பாடின அந்த பாசுரத்தையே 4000 கிரந்தத்தில் ஒன்றா சேர்த்துட்டார். சேர்த்து இவர்களுக்கு ஆழ்வார் தகுதியை கொடுத்துட்டார். அந்த அளவுக்கு வைஷ்ணவாவில் குரு பக்தி ஜாஸ்தி, தாஷ்யம்னு சொல்லுவார், ரொம்ப பணிவு ஜாஸ்தி அவளுக்கு. ஆக இப்படி எல்லா மதத்துலேயும் குருமார்கள் இருந்திருக்கார், குரு பக்தி கொண்டவர்கள் இருக்கா. மகாவிஷ்ணு ராம அவதாரம் பண்ணப்போ வசிஷ்டர்கிட்ட குருகுல வாசம் பண்ணி குருனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அத்தோடு அவர் அரசராக ஆன பிறகு கூட வசிஷ்டருடைய ஆலோசனையை கேட்டு தான் அரசாட்சி நடத்தினார். அத்தோடு அதே மகாவிஷ்ணு கிருஷ்ணரை அவதாரம் பண்ணப்போ சாந்திபனி அப்படிங்கிற ஒரு குருக்கிட்ட போய் குருகுல வாசம் பண்ணி அவருக்கோசரம் மழை புயல் வெயில் எல்லாம் காட்டிலெல்லாம் போய் அலைஞ்சி திரிஞ்சு சமைத்து கொண்டு கொடுத்து தன்னுடைய குரு பக்தியை வெளிப்படுத்தியிருக்கார். சீக்கிய மதத்தில் குரு கோவிந்த் சிங்கின்னு ஒருத்தர், அவர் கல்சா அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு ஆட்கள் எல்லாம் திரட்டினார். அவள்லாம் உட்காந்துருக்கா. அவள் என்ன கேட்டார் அவர் அவகிட்ட, இந்த கல்சா அமைப்பை உருவாகிறதுக்கு முன்னால் நரபலி கொடுக்கணும், அதனால் நரபலி கொடுக்க போகிறேன், யார் வரப்போகிறீங்கன்னு கேட்டவுடனே டக்குன்னு ஒரு இளைஞன் வந்துட்டான். அவனை உள்ளே கூட்டின்னு போனார். உள்ளே கூட்டின்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ரத்தம் தோய்ந்த கத்தியோடு வெளியில் வந்தான். நின்று ஒரு பலி போகாது, இன்னொரு பலி வேணும், யார் வரீங்கன்னு கேட்டவுடனே இன்னொரு இளைஞன் வந்துட்டான், நான் வரேன்னு. அவனை உள்ளே கூட்டின்னு போனார், கத்தியோடு போனார். போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ரத்தம் தோய்ஞ்ச கத்தியோடு திருப்பி வந்தான். இந்த மாதிரி இன்னொருத்தன் வேணும் 5 பேரை கேட்டார். 5 இளைஞர்கள் டக்குன்னு வந்துட்டார். நான் வரேன் எல்லாரையும் உள்ளே கூட்டின்னு போனார். உள்ளே கூட்டின்னு போட்டு ரத்தம் தோய்ஞ்ச கத்தியோடு வந்தார். வெளியில் 5வது ஆளை கூட்டின்னு போயிட்டு ரத்தம் தோய்ஞ்ச கத்தியோடு வெளியில் நிற்கிறார். நின்றுட்டு அந்த 5 பேரை கூப்பிட்றார். 5 பேரும் உயிரோடு வந்துட்டார். அப்புறம் இவளை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய குரு பக்தியை சோதிக்க தான் நான் கூப்பிட்டேன், நரபலிலாம் தேவையில்லை, இது வெறும் ஆட்டு ரத்தம்தான், உங்களுடைய குரு பக்தியை கண்டு நான் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி அந்த 5 பேரை அந்த கல்சாவில் முக்கியமான நிர்வாகஸ்தர்களாக நியமிச்சிருக்கா அப்படின்னு வரலாறு இருக்குது. ஆக எல்லா சம்பிரதாயத்திலும் குரு பக்தி உண்டு. நம்ம இந்து மதத்தில் இருக்கிற குரு பக்திக்கு ஈடு இணையே கிடையாது. தெய்வமே குருவாகவும் தெய்வமே சிஷ்யனாகவும் இருந்த ஒரு மதம் இருக்கக்கூடிய மதம்தான் நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். மாத்ரு தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா அப்படிங்கிற வாசகம் வரக்கூடிய உபனிஷத்து தைத்திரிய உபனிஷத் கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்தது. அதில் தான் இது வருது. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சங்கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 16ஆம் தேதி புதன்கிழமை மாசப்பிறப்பு தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபிரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம். தஸ்மை ஸ்ரீ குருவே நமः.